So we'll go to ஈர மகேந்திரன் நீங்க பேசுங்க. மகேந்திரன் வணக்கம். சொல்லுங்க மகேந்திரன். வணக்கம் சார். வணக்கம் மகேந்திரன். சார், இந்த பேருந்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கையில வந்து பெரியவங்களுக்குன்னு தனி இருக்கை கொடுக்கறது இல்ல. அது ரொம்ப முக்கியமானதுங்க. நிறைய பேருந்துல பார்க்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா வயசானவங்க தள்ளாடிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க, எப்ப வேணாலும் கீழே விழுவுறாங்க. அப்புறம் ஒரு மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதி வைக்கிறது முதியோர்களுக்கு நிறைய பேருந்துல இல்ல. அது ஒரு முக்கியத்துவமான விஷயம். வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனையில வந்து தனி வரிசை முதியோர்களுக்கும் தனியா வேணும். அது பிரைவேட்டா இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையா இருந்தாலும் சரிங்க. அப்புறம் பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய முதியவர்கள் வந்து ஸ்டெப் ஏறி போறாங்க. அதுக்கு வந்து இந்த சறுக்குப்படி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதுக்கு நீங்க நிறைய பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ஸ்டார்ல தான் வைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் வைக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஆகணும். ஏன்னா நிறைய பேர் மூட்டு வலினால படி ஏறி போறது இல்ல, மேல போகும்போதே உக்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுதான் அவங்க கூட்டத்துல பார்த்து ரொம்ப சிரமமா இருக்கு. அது ரொம்ப. அப்புறம் உதவித்தொகை வந்து நிறைய பெரியவங்களுக்கு கண்டிப்பா போய் கிடைக்கிறதே இல்லை. அவங்க இன்னொன்னு நேரடியா வந்துதான் அந்த கைரேகை வச்சாதான் வந்து உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கு. அது நிறைய பேர் நடக்க முடியலன்னா கண்டிப்பா உதவித்தொகை கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. அது ரொம்ப முக்கியமா இருக்குங்க. அப்புறம் கோவில்லையும் பாத்தீங்கன்னா தனி வரிசை கண்டிப்பா பெரியவங்களுக்கு வேணும். அப்புறம் ரேஷன் கடைகளையும் பாத்தீங்கன்னா வயசானவங்க தான் நிறைய பேர் எல்லா டைம்லயும் பாத்தீங்கன்னா பின்னாடிதான் நிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு தனி வரிசை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமா இருக்கு, நான் எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இவங்களுக்காக ஒரு தனி ஒரு இது கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்குங்க. இவங்களோட நலன் ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப நன்றி மகேந்திரன் சார். எல்லாமே வந்து ரொம்ப வேலிட் பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. ஒண்ணு வந்து ப்ரிஃபரன்ஷியல் கியூயிங். எந்த இடத்துலயும் இப்போ ரேஷன் கடையில இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு பையனுக்காக போகும்போது ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் பெஸ்ட்ல வந்து பயணம் செய்யும் போது உள்ள இஷ்யூஸை பத்தி சொன்னீங்க. ஸோ ஐ எம் சீரியஸ்லி டேக்கிங் ஆல் திஸ் பாயிண்ட் ஆன் ரெக்கார்ட். ஓகே, எந்தெந்த இடத்துல கவர்மெண்ட் சிஸ்டத்துல எந்தெந்த இடத்துல பண்ண முடியுமோ I'll issue a circular from my office in my name and signature to all line departments that a preferential treatment and not just a preferential treatment, என்ன சொல்றது, ஒரு முன்னுரிமை வித் ரெஸ்பெக்ட், மரியாதையுடன் உள்ள முன்னுரிமை இருக்கணும். அது வந்து வித் ரெஸ்பெக்டா இருக்கணும். அது கொடுக்கணும்னு சொல்லி I will definitely issue a circular tomorrow itself. So that's one thing. For private institutions also we'll work with agencies. Day before yesterday also we had a discussion. எல்லாரோடையும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நாங்க நடத்தினோம். நம்ம கோவை அப்புறம் மற்ற மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸோட எல்லாம். ஸோ அவங்களோடையும் ரிக்வெஸ்ட் பண்ணி மற்ற தனியார் இடங்கள்ல வங்கிகள்ல வந்து எந்தெந்த சேவைகளுக்கு நீங்க போகும்போது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரீட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல ஐ டெஃபினெட்லி take on record and I'll issue certain specific directions. And I'm also dealing with cases of Senior Citizens Maintenance Act and related statutory things. So அந்த மாதிரி நிறைய கேஸ் எனக்கு வருது. அவங்களோட ஆஃப் ஸ்பிரிங்ஸ் கிட்ஸ் வந்து நல்லபடியாக பராமரிக்காம இருக்கிற கேசஸ், அதே போல ஒரு அவங்களுக்கு பிக்யூத் பண்ணி நார்மல் கேஸ்ல போக வேண்டியது கிஃப்ட் டீடாகவோ இல்லைன்னா மற்ற ஒரு ஃபேமிலி செட்டில்மெண்ட் ஆகவோ அந்த அசையா சொத்துக்கள் எழுதி வச்சதுக்கு பிறகு வந்து அவங்க இல் ட்ரீட் பண்ற கேசஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் ஐ எம் டீலிங் டே இன் அண்ட் டே அவுட் அண்டர் சீனியர் சிட்டிசன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட்ல ஐ எம் பாசிங் ஆர்டர்ஸ். அந்த ஆர்டர்ஸ்லயும் ஐ எம் கிவிங் சம் ஜெனரல் டைரக்ஷன்ஸ். ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் ஆல்சோ ஐ வில் மேக் இட் பப்ளிக் ஸோ தட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு சில ஜெனரல் இஷ்யூஸுக்கு that will become a general statutory warning. அந்த மாதிரி கூட இஷ்யூ பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணிடுறேன். ஓகேங்களா? சுப்புலட்சுமி நீங்க தானே பேசுறீங்களா? ஈரநெஞ்சம் சுப்புலட்சுமி, விமன் ப்ரோக்ராம், பெண்களை பத்தி ஏதான பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? சுப்புலட்சுமி சார் வணக்கம் சார். அந்த ஜிஹெச் முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா,
அவங்கள டேக் ஓவர் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாங்க சார். இப்ப ஆதரவற்றோரை பத்தி சொல்றீங்களா மேடம்? ஆமாங்க சார். ஜிஹெச் முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேரு உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க என்ன ஹோமுக்கு கூப்பிட்டாலும் அவங்க எல்லாம் வரமாட்டாங்க சார். சரி, நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா ஏதாவது முயற்சி பண்ணி பாக்கலாங்க. ஏன்னா அவங்க அந்த ஜிஹெச்சே இது பண்ற மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க சார். அதை நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அவங்க சாப்பாட்டுக்கும் யாராவது கொடுத்தாதான் அவங்களுக்கு சாப்பாடுங்க. அது யாரோ ஒரு பேருக்காக கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. அந்த சாப்பாடு அவங்க கொண்டே திரும்ப அதே கடையில கொடுக்குறாங்கன்னு நிறைய இஷ்யூ வருதுங்க. அந்த ஜிஹெச் முன்னாடி பாத்தீங்கன்னா அது ஒரு கொலாப்ஸாவே இருக்குங்க அந்த இடத்துல மட்டும். அங்க மட்டும் பாத்தீங்க சார், சாரி ஃபார் அந்த அந்த இடத்துல நிறைய அன்னதானம் கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடை வாங்கிட்டு அதே அங்க பக்கத்துல இருக்க ஹோட்டல்லே கொண்டு போய் கொடுத்து காசு வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு இடம் தனியா இது பண்ணி இந்த மாதிரி இருக்கவங்கள போலீஸ் மூலியமா அவங்களோட உதவியோடயோ இல்ல காப்பகத்துக்கோ நீங்க உங்கள மாதிரி ஆட்கள் இது பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க கேட்டுதானே ஆகணுங்க. நாங்கெல்லாம் இப்ப போய் நானோ அண்ணாவோ போய் கூப்பிட்டோன்னா அவங்க வந்து நாங்க காப்பகத்துக்கு எல்லாம் வர முடியாது, நாங்க எதுக்கு வரணும், அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பேசுறாங்க. இப்ப போலீஸ்காரங்க உதவியோட நம்ம போய் அந்த மாதிரி பண்ணோம்னா நீங்களும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கேட்பாங்க இல்லைங்களா சார்? அந்த இடமும் கிளியர் ஆகும், நமக்கு நீட்டா இருக்கும். சார் ஜிஹெச்ல வந்து அந்த அட்டெண்டருக்குன்னு சொல்லி தனி ஒரு வார்டு இருக்கு சார். அது சரியா செயல்படுறது இல்லை. அதை நீங்க இது பண்ணலாம். அட்டெண்டருக்குன்னு தனியா ஒரு இது இருந்தா இந்த பிரச்சனை கொஞ்சம் குறைக்கலாம். சரிங்க மகேந்திரன். சரி, ஓகே ஓகே. சுப்புலட்சுமி மேடம் அண்ட் மகேந்திரன் சார் சொன்ன பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் தான். நாங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஹெல்பிங் ஹார்ட்ஸ், கணேஷ் இஸ் தேர் இன் திஸ் மீட்டிங். ஐ ஹோப் கணேஷ் இருக்காருன்னு நினைக்கிறேன். இருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து ஒரு எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்ட் கேர் சென்டர்னு சொல்லி ஒன்னு ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 40 பேர் ரெஸ்கியூ பண்ணி அவங்கள க்ரூமிங் பண்ணி அவங்கள ரீஹபிலிட்டேட் பண்ற ஒரு ஒரு பணி வந்து நாங்க லாஸ்ட் 1 மந்தா பண்ணிட்டு இருக்கிறோம். அது இன்னும் பொதுவாக ஒரு ஒரு மேக்சிமம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி எந்த இடத்துல இப்ப நாங்க கான்சன்ட்ரேட் பண்ணது டெஸ்டிடியூட் மென்டலி வாண்டரிங் மென்டலி இல்ல தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்றோம். ஈவன் அதர் டெஸ்டிடியூட்ஸ் வாண்டரிங் இன் த ஸ்ட்ரீட்ஸ் கூடி நம்ம வந்து அந்த காப்பகத்துக்கு கொண்டு போறதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுத்துடலாம். இன்னும் நேத்துக்கு இப்போ HRNC நம்ம ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் என்வரன்மெண்ட் டிபார்ட்மெண்டோட கஸ்டடியில உள்ள காப்பகங்கள் இருக்கு. அது கூட நான் நேத்துக்கு விசிட் பண்ணேன் மருதுமலையில எல்லாம். அதெல்லாம் டீஃபங்க்ஷன்லாம் இருக்கு. அது கூட ரிவைவ் பண்ணலாமா, கார்பரேஷனோட ஹெல்ப்போட அதை ரிவைவ் பண்ணலாமான்னு உள்ள ஒரு யோசனை கூடி இருக்கு. அந்த மாதிரி இது வந்து நாங்க ரிவைவ் பண்ணி கண்டிப்பாக ரோட்ல யாருமே நம்ம கோவையில வந்து ரோட்ல ஃபுட்டுக்காகவோ இல்லைன்னா வந்து மத்த யாருமே பாதுகாப்பு பண்றதுக்கு இல்லாம ரோட்ல வந்து அலையும் ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கிறதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுத்துரும். இப்போ வந்து we have started ஒரு 4 பேர் ரெஸ்கியூ பண்ணிருக்கோம். இன்னும் தொடரும். கணேஷ் வந்து அதை எலாபரேட் பண்ணலாம். கணேஷ் இருந்தா. கணேஷ் இருக்கீங்களா? கணேஷ் பேசுங்க. கணேஷ் கணேஷ் சொல்லுங்க. கணேஷ் குட் ஆஃப்டர்நூன் சார். ஸோ நம்ம இப்ப ஆக்சுவலி எமர்ஜென்சி கேர் அண்ட் ரெஸ்கியூ சென்டர்னு ஒரு லாஸ்ட் 1.5 month we are been running it with the help of district administration. ஸோ நாங்க இதுல பாத்தீங்கன்னா வந்து மனநிலை பாதிச்சவங்க நம்ம வந்து ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் லெவல்ல இருந்தாலும், ஆக்சுவலி இது வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு 5 people ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வில்லிங்கா வரவங்க ஹூ இஸ் கோஆபரேட்டிங், சில பேர் ரொம்ப சிக்கா இருக்கலாம், சில பேர் வந்து அன்கோஆபரேஷனா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்க பீப்புளையும் வி ஆர் ட்ரையிங் டு டேக் ஆக்சுவலி. ஸோ இப்போ ஒரு 45 people ஆல்ரெடி இந்த 35 daysல ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு ரிகவரி ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து சேம் ப்ராசஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண ஐ திங்க் லைக் லிட்டில் by little we will be covering as many people as possible. And one more thing எனக்கு என்னன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல வந்து there are like so many homes and mental actually வந்து mentally ill people பார்க்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்கு. ஸோ சிமிலர்லி வி ஆர் கவரிங் அப் வித் தோஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்சோ. லைக் யாரெல்லாம் அவங்கனால எடுத்து சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சரணாலயம், யூனிவர்சல் பீஸ் ஹோம். ஸோ அவங்களோடையும் வி ஆர் ஒர்க்கிங் இட் அப். ஏன்னா வி ஹாவ் அ capacity of around 80 people. So similarly we are working with other NGOs also who can accommodate them. So இப்ப last 1.5 month தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கனால I think step by step we will be getting into it. Okay, நன்றி கணேஷ். இப்போ மிஸ்டர்
சார் சொல்லுங்க, சீக்கிரமா முடியுங்க. ஓகே சார். சார் நிறைய பேர் வந்து வழி தவறி வெளியே வந்துடுறாங்க. அவங்களால வந்து போலீஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணி எங்க விடுறதுன்றது போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல்துறைக்கு சரியானபடி அவங்களுக்கு கைட்னஸ் இல்லாம இருக்கு. அதனால ஏதாவது ஒரு காப்பகத்துல கொண்டு போய் விட்டுடுறாங்க. அதுக்கு வந்து முறையா இந்த காப்பகத்துல மட்டும் விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இது கைட்லைன்ஸ் வந்து காவல்துறை கொடுத்துட்டோம்னா அவங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். ஏன்னா நிறைய பேர் காணாம போனவங்கள வெவ்வேறு காப்பகங்கள்ல விட்டுறாங்க. அப்ப வந்து எங்க எங்க இருக்காங்கன்றது தேடி கண்டுபிடிக்கிறது நிறைய பேருக்கு சிரமமா இருக்கு. கொஞ்சம் பாருங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் மிஸ்டர் சந்திரசேகர் ராவ். சந்திரசேகர் ராவ். Yes, sir. Sir, helping us, we have few more questions, sir. Shall I? Yes, Ganesh. Okay, continue. Yes, sir. So, எங்களோட இப்போ ஆக்சுவலி மகேந்திரன் அண்ணாவோட லாஸ்ட் பாயிண்ட் கூட ஐ மே பி ஏபிள் டு கிளாரிஃபை. இப்போ நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ற எல்லாருக்கும் we have started up putting CSR in police station. So maybe like உங்க ஹோமுக்கு நீங்க ரெஸ்கியூ பண்றவங்க சிமிலர்லி வேற எந்த ஹோமுக்கு ரெஸ்கியூ பண்ணாலும் you can avail that CSR from the police station. So there will be a record on certain person, அவங்களோட ஏஜ் அண்ட் அவங்களோட டீடைல்ஸ் வச்சு communicate with that home for reuniting process. Okay. Yeah. So actually நம்ம சைடுல இருந்து சார் like we are having like few points sir. ஒன்னு வந்து government centersல if suppose we are having an information center sir, actually என்ன ப்ராப்ளம்னா there are like so many senior citizens standing for hours together. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு வந்து தப்பான செக்ஷன் முன்னாடி நிக்கிறாங்க, அப்புறம் ஒரு 2-3 hours கழிச்சு they are like attending to some person and அவங்க சொல்றாங்க இவங்க வந்து இங்க இல்ல, you should go to that office. So அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ரிசப்ஷன் சென்டர் or like information center இருந்தா like we don't want to make them wait for a long time when it is not a right place to wait actually. So அது ஒண்ணு சார். சிமிலர்லி எனக்கு செகண்ட் வந்து இப்ப நம்ம வந்து கவர்மெண்ட் இன்சூரன்ஸோட இது வந்து நிறைய பேருக்கு இப்ப ஹோம்ஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவைல் பண்ணிட்டு இருக்கோம் as well as poor citizens. பட் சேம் இதை அவங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துட்டு போய் அந்த காப்பீடு திட்டம்ல அவங்க அதை கிளைம் பண்ணும்போது லைக் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் டினைங் தட் சார். ஸோ தே ஆர் லைக் வந்து அங்க வர வழி இல்லாம they are bring back to the government hospital. So இதனால government hospitalோட லோடும் it is getting increased. And similarly third இது வந்து நம்மளோட old age homesல எல்லாம் சார் as we are rescuing destitute mainly. So அவங்களுக்கு ஆதார் or else இந்த மாதிரி வந்து பேசிக் ஐடி கார்ட்ஸே நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்கும் போது அப்ப நம்ம வந்து இவங்களை அங்க கூட்டிட்டு போறதோட if at all there can be like a monthly or camp for like இந்த மாதிரி வந்து aged people மட்டும். So அப்படி இருந்தா அங்க நாங்க அந்த வந்து ஐடிஸ் அவைல் பண்றதுக்கு it will be useful for us sir. Similarly என்னோட லாஸ்ட் பாயிண்ட் வந்து similarly எங்களுக்கு வந்து GHல if we get a priority line for aged people அதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ஏன்னா ஒரு 2-3 hours நிக்கிறாங்க for a scan and x-ray. Similarly அவங்க வந்து டயபெட்டிக் அப்படியா இருக்கும்போது அது போய் பண்றதுக்குள்ள they are just fainting away உட்கார்ந்துடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு priority lines இல்லாதனால. So in the four things if we can do something it will be of okay, great help. Thank you sir. அடுத்த கேட்கலாமா சார்? சந்திரசேகர் ராவ். Yes sir, I am audible sir? Yes, audible. Please brief. Good afternoon sir, collector sir. Good afternoon. Good afternoon sir. Sir, my other colleagues have almost put up major questions, but I have a very small request through you to the government. Like sir, in day-to-day life all senior citizens are facing problems in banking, like investment made in post office, like mobile plans, especially when they change the plan, SIM related problems. So for all that, these people are asking the senior citizen to come in person. They are not even accepting the authority letter given in their favor, attested letter. So it is very difficult at times for the senior citizens to go all the way there in person. So I kindly request you to appoint an authorized person who have a security purpose. For security purpose, he has an ID card who can go to the senior citizens, collect the proper documents and do the things. And second thing, I request you to give senior citizens easy medical facilities like single call booking for the specialist doctors, because now there are portals
most of the senior citizens, they are not able to fill it up properly. At times, the server problem is there. So just one call facility should be available. Then blood test should be done door-to-door basis, because senior citizens cannot stand for a very long time in a queue in camps also. Physiotherapy should be made available door-to-door. Special bus facilities, city buses, because all the senior citizen communities are away from the city, so that they are not subjected to rough traveling. Then, sir, one thing is senior citizens are taking very little intake of food. So if good organic foods are made available door to door as a reasonable price, it will be much better, sir. Okay. These are my small points. We have got only 2 more people to speak. Okay. Over to the collector, sir. Points well taken, Rao, sir. Points are noted, sir. Okay. Yes. So next is we are going to Ms. Shanta from Shenbagam. Shanta, you got any question? Hello. I think. Okay, Mr. Lakshmanan from Tapovan. Yes, sir. I'm here. Yes, sir. Thank you for giving me an opportunity to raise the issue. I am very much thankful to the collector for having accented to come to the meeting and give us audience. I thank you very much. The points which I wanted to raise, I already put it to Dr. Sridhar. Already been covered by Mr. Mahendra and some people. And I just want to tell you, in some cases, the private banks, they are having separate queue for the senior citizens. In fact, separate, even common queue, they accommodate the senior citizen priority basis. That model can be implemented in the government one. And other things I don't want to tell much about it, because all common problems have been brought out by almost all the people. Thank you very much, sir. Sir, one more suggestion, Collector sir. In the தண்ணி பிரச்சனைக்கு சொன்னோம் இல்லையா, we want government waterன்னு, அதுக்கு பதிலாக எங்ககிட்ட ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, இதில் அட்டாமிக் எனர்ஜியில் ஒர்க் பண்ணிட்டு, அவர் இந்த ரெயின் வாட்டர் இருக்கு இல்லை, இங்கெல்லாம் தனித்தனி குவார்டர்ஸாக இருக்கும் இல்லையா, நாங்கள்லாம் தனித்தனி காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதில் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணினோம்னா யூ வில் கெட் நேச்சுரல் வாட்டர் அப்படின்ற. அதுக்கு கொஞ்சம் பைப்பு போடுறதுக்கு நாளாகலாம், அப்புறம் லிட்டிகேஷன் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அதுக்கு பதிலாக இதுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவங்க they will have their own water supply அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு சஜஷனு. கடைசியா இப்ப வேற யாரானும் பேசணும்னு விரும்புறீங்களான்னு சொல்லுங்க. கை மாதம்பட்டி செண்பகத்திலேருந்து பேசுறேன். சொல்லுமா, சொல்லுங்க. நான் ஆல்ரெடி மைத்திலி கிட்ட சொல்லிட்டேன். ரோடு வேணும், ஒரே குப்பையா இருக்கு, ரோடெல்லாம் பிளாஸ்டிக் கவரா குப்பையா இருக்கு. அப்புறமா எங்க ரோடு கார்டன் பாத்வே எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணோம். அப்புறமா கார்பேஜ் சரி பண்ணோம். அதெல்லாம் நான் கேட்கிறேன் கொஸ்டின்ஸ். This is Jaykumar. சொல்லுங்க ஜெயக்குமார். The last question. This is the last question. Be brief. Thank you, Dr. Sridhar, for arranging this program. I appreciate it. And it's an experiment, Sonninga. I appreciate that. And of course, to have somebody like a doctor turned a public service professional in the Mr. Srimaran, I think we are very impressed. And I'm particularly impressed, he used the word low hanging fruit. When I was working in a company, we use those words, which problem to solve first, which problem to solve later, we have to decide that. So when I heard it from you, I was very impressed. But appreciate that. And so many points that already senior citizens have mentioned. And one, I represent Vanaprastha, Pyramid, Dhyanaprastha and Shankara Seva Sadanam, 4 senior citizen complexes. They are much smaller compared to Serene and Nana Nani and so forth. So a lot of senior citizens walk on the street. And that street is fairly secluded because it's towards the end. But then, recently after 7 years of complaining, finally the roads were laid. But then the dogs are there. The dogs prevent anybody from going outside. So they have always been worried about that. So it must be a problem in other parts of the city also. But I thought I will share that with you. But in addition to that, I'm running an NGO for serving poor children and poor people. And I encounter a lot of needs. The list is big. But for example, just 2 months ago, there's a poor lady.
and we wanted her to take benefit, the 2,000 rupees the government is giving, etc. She doesn't have ration card, she doesn't have Aadhaar card, nothing. The children just left her, and then so we are helping her with giving her some salary. But so I wanted the office of the collector to help her out. After all, she's an Indian citizen. Sir, okay, sir, it's an individual case, we can deal with it. Any other general point? It's not an individual case. Okay. We are almost at the end of the show. Okay, any other person who wants to talk can talk. Yeah, only one thing, sir. This already we have talked about this vaccination, which is we also needed vaccination. One thing. Secondly, this water connection also we have got only we have got about 205 houses, only 22 connections have been given, which has to be increased. That also is there. See, actually, from last month we have got this containment. We are in the containment zone. About 17th, after 17th, because of collector's instruction and other things, 100% testing has been done, and all the 9 people who were there has been sent to hospital. Now they are okay, sir. Everybody has returned. Still, we are in the containment only. So that has to be taken care of. Last time our Commissioner Sugar has talked to you regarding that. Okay, sir. Sir, personal individual issues we can talk later, sir. Yeah, okay, sir. Okay. So, that is the thing we need. Okay. Sir. Okay, sir. That is a major thing is containment zone, sir. If anybody sets positive, the whole, I am also on quarantine. I went to Karaikudi and came back. So I am also on quarantine for 7 days. They say, we are having, sir, please. We have got guest house and we can do. Hello, sir. Please, enough. We are almost at the end of the time. I am a radio man. Okay. We start at 3 o'clock. We finish at 4 o'clock. I think I am very grateful to all the. எல்லாருக்கும் மிக்க நன்றி. கோவையில் உள்ள எல்லாரும் அழகா பாயிண்ட் எழுதி கலெக்டரோடு பேசி, கலெக்டர் இந்த மாதிரி கலெக்டர் நான் எங்கேயும் பார்த்துடல. ஐஏஎஸ் ஆஃபீஸரை எவ்வளவோ பேரை இன்டர்வியூ பண்ணிருக்கோம் லைஃப்ல. அப் டு த பாயிண்ட் என்னென்ன பண்ண முடியுமோ அதை ப்ராமிஸ் பண்ணி நாளைக்கே இஷ்யூ பண்றேன்னு ஆர்டர்லாம் கொடுத்துருக்காரு நிறைய. இப்ப எல்லாம் உட்காந்துட்டு அவங்களும் யாரோ அவங்க சைட்ல மினிட்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இந்த ரெக்கார்டிங்கை போட்டுட்டு நாளைக்கு எங்க தப்போவாணியில போட போறோம். அண்ட் ஐ எம் ஆல்சோ கோயிங் டு இன்ஃபார்ம் தி கவர்மெண்ட் இந்த மாடல்ல whenever we starting a 10 radio station, the district administration இந்த மாதிரி பண்ணணும்னா டிஜிட்டலி பண்ணும்போது எல்லாருக்கும் ஹாப்பி. இப்ப இவ்வளவு பேரும் உங்களை வந்து பார்க்கணும்னு கியூல நின்று இருந்தாங்கன்னா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், உங்களுக்கு எவ்வளவு போன் கால் வந்திருக்கும், நீங்க பேச முடியாது. இப்போ இவ்வளவு நேரம் பொறுமையா பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க கடைசியில உங்களுடைய ஃபைனல் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு மணி நேரம் நீங்க பேசி இவ்வளவு பேரோடையும் பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் பிஃபோர் வி க்ளோஸ் அவர் மீட்டிங், ஐ வில் ஜஸ்ட் ஷேர் மை வாட்ஸ்அப் கிரீவன்ஸ் நம்பர் டு ஆல் ஆஃப் யூ. யூ கேன் நோட் இட் டவுன். 94875 94875 என்கிட்ட இருக்கு போடுறது. 70159. This is my WhatsApp grievance number. I'll also share my official number 9444 168 000. So generic complaints like street light, dog menace, அப்புறம் வந்து sanitation. Can you repeat your personal number once again, sir? You don't mind? Sorry. 9444. Please repeat the number once again, sir. என்னோட official number வந்து 9444 160. Yes, sir. 168 000. This is your personal number. Thank you, sir. Yes. Thank you very much. WhatsApp number கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். WhatsApp number வந்து சார் 948 75 yeah 70 159.
159. Thank you very much, sir. So என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஜெனரிக்கான கருத்துக்கள், உங்களோட பகுதியில் உள்ள பிரச்சனை அந்த மாதிரி இதெல்லாம் அந்த வாட்ஸ்அப் கிரீவன்ஸ் நம்பர்ல கொஞ்சம் அனுப்புங்களேன். ஸ்பெசிபிக்கான உங்களுக்கு ஒரு கிரீவன்ஸ் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்ப வேண்டாம். கொஞ்சம் கூட அதுக்கு கிராவிட்டி அதிகம்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தா you can choose my normal personal number. You can prioritize and send, but whatever you send to whichever number will be taken care of. Don't worry about that. Thank you, sir. Thank you, okay. sir. Thank you. Thank you very much, sir. Nice. I'm so happy to meet all of you. Thank you for giving me this opportunity. Thank Though you. we cannot take care of every issues, but whatever issues we can immediately take care, I'll take care. And in this meeting, my district social welfare officer is also present. She is taking the minutes. My district differently abled welfare officer is also present. She is also taking the minutes. So differently abled friendly on issues or compatibility issues la irundha avanga paathiruvanga. Social welfare officer is also in the meeting. Though they are silent, they are very much aware about all the transaction happened in this minute, and we'll be following it up. Okay, thank you very much. Thank you very, very much. Thank you very much, sir. Thank you. Thank you, sir. Good day for all of you. So much. Thank you, sir. Thank you. Thank you, sir. Okay, I'm sorry. ತಪೋವಾಣಿ ತಪೋವಾಣಿ ತನ್ನಿಗರಿಲ್ಲ ತಪೋವಾಣಿ ತಪೋವಾಣಿ